குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் இருக்கிறது எந்த இடம்னா பரங்கிமலை எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையம். இங்கேருந்து நம்ம பீச்சுக்கு வந்து பறக்கும் ரயிலில் நம்ம பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இது ஒரு முக்கியமான இப்போ கடந்த 14ஆம் தேதி துவக்கி வைக்கப்பட்டது. 18 ஆண்டுகால நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த ரயில் பாதை சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக விளங்குகிறது. இட்ஸ் a great boon to residents of Chennai city and its suburbs. So look at, have a journey and enjoy it. இப்போ நம்ம ஜேர்னியை பார்ப்போம், நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இதுதான் நம்ம இறக்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் ட்ரெயின் நிற்கும் பாருங்கள். இதுதான் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. 24 கிலோமீட்டர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பீச்சிலேருந்து எக்மோர் மாம்பலம் வந்தீங்கன்னா 17 கிலோமீட்டர். இப்படி நம்ம வேளச்சேரி வழியாக போனோம்னா 24 கிலோ கூட 7 கிலோமீட்டர் கூட வருது. இருந்தாலும் நகரின் முக்கிய பகுதிகளை இணைப்பதால் இது ஒரு முக்கியத்துவம் பெற்ற ரயில் பாதையாக விளங்குகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருவான்மியூர் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா மற்றும் தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இந்த ரயில் பாதை இணைக்கின்றது. எனவே தான் அந்த ட்ரெயினை பயன்படுத்துங்க. நமக்காக விடப்பட்ட அந்த ட்ரெயின் இப்போ ட்ரெயின் ஏறி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் வெளியே செல்லும் வழி. எஸ்கலேட்டர்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த படிக்கட்டு எஸ்கலேட்டர் எல்லாமே இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த ரயில் பாதை திட்டம் என்பது கடந்த 55 ஆண்டுகளுக்கு முன்பே 1970s இதற்கான ஜெனிசிஸ் தோன்றியது. 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான முழு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. 1999ஆம் ஆண்டு முதற்கட்டமாக இதற்கான வேலைகள் துவங்கப்பட்டு 95 சேப்பாக்கம் வரை இயக்கப்பட்டது. பின்னர் திருமயிலை, திருவான்மியூர் என படிப்படியாக இயக்கப்பட்டு கடந்த 2007ஆம் ஆண்டு வேளச்சேரி வரை நீடிக்கப்பட்டது. வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்ட்ரெச் ஒரு குரூஷியல் ஸ்டேஜாக இருந்தது. பல சட்ட போராட்டங்கள், நில எடுப்பு போராட்டம் இப்படி நிறைய நடந்தது. பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு வழியாக கடந்த 14ஆம் தேதி அன்று இந்த ரயில் பாதை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனெனில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்கிறது ஒரு டிரான்சிட் ஹப்பு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாம்பரம், இந்த பக்கம் பீச்சு, இந்த பக்கம் இந்த ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், மடிப்பாக்கம், இந்த மாதிரி இந்த நிறைய இடத்துக்கு போகக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து இதை இணைக்கப்படுத்த நிறையா சுற்றி உள்ள பகுதிகள் பெருமளவு பயன்பெறும். கிட்டத்தட்ட சென்னை இதில் 50% ஆஃப் த சென்னை சபர்பன் பாப்புலேஷன் இந்த ஏரியாவை சுற்றி தான் இருக்குது. எனவே இது பொதுமக்கள் சென்னை நகருக்கு செல்ல வேண்டுமென்றால் போக்குவரத்து நெரிசல் இன்றி இந்த மெட்ரோ ட்ரெயின் எம்ஆர்டிஎஸ் ரயிலை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனை காட்டுவதற்கான ஐலட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இதுவாக ஈஸியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐலட் போர்டுங்கிறது இப்போ நம்ம இதில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனை நோட் பண்ணுற ஐலட் போர்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்பேடு போன்ற இடங்களுக்கு செல்லும் மெட்ரோ ரயில் பாதை போகுது. கோயம்பேடு, வடபழனி, அசோக் பில்லர், அண்ணா நகர் போன்ற இடங்களுக்கு செல்லும் சென்ட்ரல் வரைக்கும் போகிற மெட்ரோ ரயில் பாதை போகுது. எனவே ரொம்ப ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப்புன்னே சொல்லலாம். இது ஒரு டிரான்சிட் ஹப். இதுதான் பரங்கிமலை ஸ்டேஷனுடைய எண்டு பாருங்கள். இதோ இந்த நடைமேடை ஒன்றிலேருந்து தான் சென்னை கடற்கரைக்கு செல்லும் ரயில்கள் புறப்படும். இந்த இதெல்லாம் மெயின் லைன் ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் சிறிது நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. இதில் ஏறி இப்போ நம்ம கடற்கரைக்கு சென்று திரும்ப இதே ட்ரெயினில் நம்ம திரும்பி வரப்போகிறோம். இது நம்ம போக வேண்டிய எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்தாச்சு. சென்னை கடற்கரைக்கு செல்லுகின்ற மின்சார ரயில் வந்துடுச்சு. இது 9 பெட்டிகள் கொண்ட தொடர் வண்டியாகும். 9 கார் ரேக்.
இதில் தான் ஏறி நம்ம போக போகிறோம். பாருங்கள். இதோ நம்ம வண்டியில் ஏற போகிறோம். பாருங்கள். நண்பர்களே, இதில் முக்கியமான விஷயம், இது ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. மற்ற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் ஃபெசிலிட்டி உண்டு. பீச் தாம்பரம் போகிற ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, அதில் ரிட்டர்ன் டிக்கெட் ஃபெசிலிட்டி உண்டு. இது ரிட்டர்ன் டிக்கெட் ஃபெசிலிட்டி கிடையாது என்பதை நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். ஏனெனில் நம்ம கவுண்டரில் போய் கேட்டோம், ரிட்டர்ன் டிக்கெட்டு கேட்டோம். ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை, இது ஒரு சிங்கிள் வே டிக்கெட் தான். எனவே பொதுமக்களே இதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் பிளாக் எடுத்துருப்பாங்க, அவங்க இதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா என்னன்னு தெரியாது. இதனால் நான் பார்த்தலாங்கிறதுனால சொல்கிறேன். இதில் உங்களுக்கு கிடையாது, ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது, ஒன் வே தான். அதாவது சிங்கிள் ஜேர்னி டிக்கெட் தான் அதில் இஷ்யூ பண்ணுறாங்க. எனவே பொதுமக்களை இதை நினைவுறுத்திக் கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கிங்க. இதில் எப்படி ஃப்ரீக்வன்சி எப்படின்னா, எவ்ரி 25 மினிட்ஸுக்கு ஒரு ட்ரெயின் இயக்கப்படுகிறது. 20 to 30 மினிட்ஸ் இன்டர்வல்ல ஒரு ட்ரெயின் இயக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து செக்ரட்டேரியட்டு, எழிலகம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர், அப்புறம் பார்த்திங்கன்னா வேளச்சேரி, திருவாரூர், ஐடி, குறிப்பாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஓஎம்ஆரில் ஐடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய கைலாஷ் இந்த மாதிரி சிஎல்ஆர்ஐ இந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறவங்களுக்கு ரொம்ப இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் எம்டியாக தான் இருக்குது சென்ட் தாமஸ் மவுண்ட். ஏன்னு தெரியல, ஒருவேளை இனாகிரேட் பண்ண தெரியலையா. இந்த யூடியூப் இந்த விளாக் போடுறது பர்பஸே எதுக்குன்னா எனக்காக கிடையாது, எல்லோரும் இந்த ட்ரெயினை பயன்படுத்தணும். எம்ஆர்டிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ரிட்டர்ன் வரணும். அது பிரேக் ஈவன் பாயிண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இதாகும். எனவே தான் இந்த விளாகை நீங்கள் பாருங்கள், இந்த ட்ரெயினை பயன்படுத்தி இந்தியன் ரயில்வே லாபத்தில் ஓட செய்யுங்கள். நம்ம ரயிலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நம்ம ரயில் புறப்பட போகுது. அதுக்கான நீண்ட ஒலிப்பான் பின்பக்கத்துலேருந்து வந்துருச்சு. ஒரு நீண்ட ஒலிப்பானுடன் நமது பயணம் தொடங்கிவிட்டது. நீண்ட ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இது பேலஸ்ட்லெஸ் ட்ராக். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில் பார்க் டவுன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலஸ்ட்லெஸ் ட்ராக், அதாவது ஜல்லி இல்லாத குறிப்பாக இந்த மேலே ஏறும் பொழுதும் ஒரு இடங்களில் இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸி, எந்த விதமான இதுவும் இருக்காது. எனவே இந்த பேலஸ்ட்லெஸ் ட்ராக் தான் இப்போ எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள். இதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம ஏறினது. பார்த்தீங்கன்னா மேலே எம்ஆர்டிஎஸ்க்கு போகிற இது ஏறுது பாருங்கள். அதை தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, சென்னை பீச் தாம்பரம் ரயில் பாதை இதுதான். இப்படியே நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ அது ஏறிடலாம். இது ஒரு எனவே இதை பொதுமக்களை நிறையா பயன்படுத்திக்கிங்க.
இந்த ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட ஸ்டேஷன்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம், இங்கே ட்ரெயின் நிற்காது. அதை விட்டோம்னா புழுதிவாக்கம், வேளச்சேரி, பெருங்குடி, தரமணி, திருவான்மியூர், கஸ்தூரிபா நகர், இந்திரா நகர், கஸ்தூரிபா நகர், கோட்டூர்புரம், மந்தவெளி, கிரீன்வேஸ் ரோடு, கோட்டூர்புரம், கிரீன்வேஸ் ரோடு, மயிலாப்பூர், அப்புறம் திருமயிலை, மயிலாப்பூர் திருமயிலை, அதை விட்ட முண்டகக்கண்ணியம்மன் கோவில், அப்புறம் லைட் ஹவுஸு, திருவள்ளிக்கேணி, சேப்பாக், அப்புறம் உங்களுக்கு வந்து சிந்தாதிரிப்பேட்டை, பார்க் டவுனு, போர்ட்டு, பீச் இப்படின்னு போகுது. இதுதான் தில்லை கங்கா நகர் ஏரியா. நம்ம பக்கத்துலேயே வருது பார்த்தீங்களா, தில்லை கங்கா நகர் ஏரியா. இதுதான் இப்போ தற்போது 1970s ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகரியமாக உருவாகி விட்டது, துணைக்கோள் நகரமாக உருவாகி விட்டது. அதுதான் தில்லை கங்கா நகர் சப்வே. இது நேர ஜிஎஸ்டியோட லிங்க் பண்ணுது. இது வந்து கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியும் ஜிஎஸ்டி ரோடையும் இணைக்கக்கூடிய ரேடியல் ரோடு. இதை ஒட்டி தான் நம்ம ட்ரெயின் மேலே போகுது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எல், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், மாதவரம் சோழிங்கநல்லூர் மெட்ரோ ரயில் பாதை இணைப்பு தூண்கள் நடைபெற்று வருகின்றன. இதுதான் தில்லை கங்கா நகரோட ஏரியா. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளாம் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம அரசாங்கம் செஞ்சுட்டு வருது. எனவே அவங்களுக்கு நம்ம இது செய்வோம். இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மக்களுக்கு தான் தேவை. அதான் ஏரிக்கு, அதான் தில்லை கங்கா நகர் ஆதம்பாக்கம் ஏரி. இது ஒரு முக்கியமான ரயில். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தினுடைய இன்டீரியர், அதாவது இபி காலனி, என்ஜிஓ காலனி, அப்புறம் தாவாலஸ் காலனி, என்னெல்லாம் நிறைய காலனிகளில் குடியிருப்பு பகுதிகள் உள்ளன. இவற்றுக்கு செல்வதற்கு பார்த்தீங்கன்னா, அதாவது புழுதிவாக்கம் உங்களுக்கு அந்த பக்கம் கீழா நகர் நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செல்வதற்கு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் ஒரு முக்கியமான ஒரு ரயில் நிலையம்.
பிறகு இந்த ஸ்ட்ரெச் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனவே பொதுமக்களே மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுக்காக தான் விடப்பட்ட ட்ரெயின். நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமில் சென்னை டிராஃபிக் ஜாம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸாகவும் இதுவாகவும் ஈஸியாகவும் போகலாம். எனவே இந்த பொதுமக்களே இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க கூறிக்கொள்கிறேன். ஏன்னா இதனுடைய ஃபேர் என்னென்னா சென்ட் தாமஸ் ஊர்லேருந்து பீச்சுக்கு வெறும் 10 ரூபா தான். இதே பஸ்ஸில் போனீங்கன்னா எவ்வளோ ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். இதை விட 3 பங்கு 4 பங்கு டிக்கெட். பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் அப்புறம் எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அது ரொம்ப அவசரப்பட்டு போக வேண்டியிருக்கு. இது அப்படி கிடையாது. கம்ஃபர்டபுளாக ஏறி உக்காந்திங்களா ஜஸ்ட்டு நாட் ஈவன் half அன் ஹவர்க்குள்ளேயே நாங்கள் போயிடலாம். இதே பஸ்ஸில் போனீங்கன்னா சென்ட் தாமஸ் ரோட்லேருந்து பீச் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் தாராளமாக ஆகும். அது டிராஃபிக் ஜாம் எல்லாம் சேர்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கங்க. அது நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனவே பார்த்துக்கங்க, இந்த ட்ரெயினை பயன்படுத்திட்டு இப்போ நம்ம வேளச்சேரி ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்களை கடந்து வேளச்சேரி ரயில் நிலையத்தை வந்தடைந்து விட்டோம். இங்கேருந்து ஒரு சிறிது கிலோமீட்டருக்கு பேலஸ்ட் ட்ராக் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து தரையில் போகிறதுனால பேலஸ்ட் ட்ராக்கு அங்கே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு பேலஸ்ட் ட்ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பெருங்குடி இந்த வேளச்சேரி கார்கெட் வரைக்கும் உள்ள பகுதி பார்த்திங்கன்னா பேலஸ்ட் ட்ராக் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா எண்டு நம்ம அந்த அவுட்டர் ரிங் ரோடு நெக்லஸ் ரோடுனுடைய எண்டு அந்த வேளச்சேரி விஜயநகர் தெரியுது பார்த்தீங்களா. நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் போயிடலாம். அந்த ரோட்டில் அப்படியே திரும்பினீங்கன்னா மேடவாக்கம், சேலையூர், தாம்பரம்னு போயிடலாம். இதுதான் ஒரு முக்கியமான சாலை சந்திப்பு. இது இப்போ ரோடு அதுவும் ரீசெண்டாக தான் போட்டாங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோடு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் போட்டாங்க. ஒரு நாட் ஈவன் 20 இயர்ஸ் பிஃபோர் தான் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் இது போகுது. இப்போ வேளச்சேரி ரயில் நிலையத்தை நம்ம நெருங்கி விட்டோம். It's a game changer in the suburban rail traffic in Chennai city. The opening of MRTS stretch between St. Thomas Mount to Velachery is a game changer. இது ஒரு சூப்பர் ஒரு புரட்சி. சென்னை மாநகரின் புறநகர் ரயில் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு மாபெரும் புரட்சி, ஒரு மாபெரும் ஒரு திருப்புமுனை என்னன்னே சொல்லலாம். இப்போ வேளச்சேரி ரயில் நிலையத்தை பாருங்கள். இங்கேருந்து நல்லா கும்பல் ஏறுது பாருங்கள். இங்கேருந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த விளாகு நான் போட்டிருக்கிறேன்.
வேளச்சேரி இஎம்யூ கார் ஷெட்டு. இந்த பகுதியில் ஓடக்கூடிய இஎம்யூ ரயில்கள் இந்த மின்சாரம் இங்கு தான் பராமரிக்க. நைட்டு வந்து இங்கு தான் ரெஸ்டிங், ஹால்ட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இஎம்யூ ட்ரெயின்ஸ் ரன்னிங் இன் திஸ் செக்ஷன் வேர் மெயின்டைன்ட் ஹியர். வேளச்சேரி கார் ஷெட், இஎம்யூ கார் ஷெட் is exclusively maintained for MRTS trains. ரவுண்டு ஒகே பாருங்க, அது ரவுண்ட் ஒகே பாருங்க. கட்டுரையில் கூட தானே நடக்குது. அது கொஞ்சம் தட்டி இருக்குது. யாருமே கேட்டீங்க ட்ரெயின் அந்த பார்த்துட்டு ரூபா ட்ரெயின் பெருங்குடி இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். ஏனெனில் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு நிறைய குடியிருப்பு பகுதிகளும் புகழ்பெற்ற டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இருப்பிடமும் இங்கே தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. ஒரு முக்கியமான ரயில் நிலையம்.
பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள் அதிகமாக உள்ளது. அதாவது சாஃப்ட்வேர் மற்றும் ஐடி நிறுவனங்கள் இந்த பெருங்குடி சுற்றி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இந்த சென்ட் தாமஸ் பெருங்குடி சொல்லும் அந்த OMR போகிற ஜனங்க இதை நிறைய மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக தொழில்நுட்பத்துறையில் வேலை பணிபுரியும் அனைத்து மக்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. பேலஸ்ட்லெஸ் ட்ராக் ஆரம்பிச்சிருச்சு. பேலஸ்ட் ட்ராக் முடிஞ்சு பேலஸ்ட்லெஸ் ட்ராக் ஆரம்பிச்சு தரமணி ஸ்டேஷனில் நம்ம நுழைஞ்சிட்டோம். தரமணி ரயில் நிலையத்தில் நுழைந்து விட்டோம். நாம் நெருங்கியிருக்க திருவான்மியூர். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா OMR ரோடு போகுது. அந்த OMR ரோடு இருக்கலாம். ஆனால் எல்லாமே எனவே எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வரலாம்.
அடையார் நகரின் ஒரு பகுதி. இந்த தான் இங்கே இறங்கி நம்ம இந்திரா நகர் பகுதிக்கு செல்லலாம், அடையார் டிப்போவுக்கு போகலாம். சென்னை நகரின் நிறைய பகுதியை கடந்து செல்கிறது இந்த பறக்கும் ரயில். எனவே தான் மக்கள் நிறைய அதை பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா பஸ்ஸில் போனீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எனவே இந்த ரயில் நிறைய பயன்படுத்திக்கிங்க. இப்போ நாம் நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா கஸ்தூரி பாய் நகர், மத்திய கைலாஷ், சிஎல்ஆர்ஐ போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு இதுதான் ஒரு முக்கியமான ரயில் நிலையம். எழுத்தா பக்கம் மத்திய கைலாஷ் இருக்குது. மத்திய கைலாஷ், சிஎல்ஆர்ஐ போன்ற இடங்களுக்கு செல்பவர்கள் இந்த ஸ்டேஷனை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோட்டூர்புரம். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம், இங்கேருந்து கோட்டூர்புரம் நகரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது நம்ம இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டூருங்கிற இடம் வரும். அதாவது அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோட்டூர் நகரத்தை சுற்றி உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு இந்த ஸ்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் என்ன லீவா, நீங்கள் லீவாக எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் Green Base Road.
மயிலாப்பூர், இந்த போக்குவரத்து எஸ்டேட்டு, இந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம். இது ஒரு சென்னையின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கல்வி நிறுவனங்களும் குடியிருப்பு பகுதிகளும் நிறைந்த ஒரு மருத்துவமனைகளும் நிறைந்த ஒரு பகுதி. நாம் தனிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா திருமயிலை. கையிலேயே மயிலை, மயிலையே கையிலை என்பார்கள். ஈசன் குடிகொண்டிருக்கும் திருமயிலையை நாம் தணிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய கர்மகாம்பிகை அவர்களை கோவில் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நகரத்தின் உதய பகுதியில், ஹார்ட் ஆஃப் த டவுன், அந்த பகுதியின் மையப்பகுதியில் இந்த ஸ்டேஷன் இருக்குது. இங்கே அது எல்லாமே குடியிருப்பு பகுதிகள், வணிக வளாகங்கள் போன்றவை அதிக, பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்குது. இந்த நெரிசல் நிறைந்த ஒரு பகுதி. திருமயிலையை நாம் நெருக்கி விட்டோம். திருமயிலை ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ஸ்ட்ரெச்சு தான் பார்த்தீங்கன்னா 1997 திறந்தாங்க இந்த ஸ்ட்ரெச்சை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் திருவான்மியூர், அப்புறம் வேளச்சேரி, அப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட். கண்ணியம்மன் கோவில் இது ஒரு ரீசெண்டாக திறக்கப்பட்ட ஒரு ரயில் நிலையம். வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் லைட் ஹவுஸ் அண்ட் அந்த சென்னை லைட் ஹவுஸ்க்கு திருமயிலை கிடைப்பட்ட அந்த ஸ்ட்ரெச்சில் இப்போ ஒரு 10 years 15 years முன்னால் இந்த ஸ்டேஷன் திறந்துருக்கிறாங்க. ஏன்னா இது குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த ஒரு குடியிருப்பு பகுதிகள், கல்வி நிறுவனங்கள் நிறைந்த ஒரு பகுதி. எனவே இந்த பகுதி மக்களின் தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. முண்டக கண்ணியம்மன் கோவில் ரயில்வே ஸ்டேஷன். இது பிட்வீன் வேளச்சேரி அண்ட் சென்னை லைட் ஹவுஸ் இருக்குது.
பார்த்தீங்கன்னா சென்னை லைட் ஹவுஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையை ஒட்டியே இந்த ரயில் பாதை செல்கிறது. எழில் கொஞ்சம் மெரினா கடற்கரையை அழகை கண்டபடியே நான் ட்ரெயினில் பயணிக்கலாம் பாருங்கள். இப்போ லைட் ஹவுஸ் ட்ரெயின் வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மெரினா பீச் வரும். கலங்கரை விளக்கம். வண்டி கருவாத்து பாருங்கள், திருவள்ளிக்கேணி. இங்கே வந்து தண்டவாள மாற்றும் பணிகள் நடைபெறுவதால் வண்டி கொஞ்சம் மெதுவாக தான் போகும். எனவே பொறுத்து கொடுங்க. இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு இந்த பணிகள் நடைபெறும். ஒரு சில மாதங்களுக்கா தெரியாது. எனவே இந்த வேலை நடக்கிறதுனால பயணிகளின் பாதுகாப்பான பயணத்திற்காக இந்த ட்ராக் ரினிவர்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. எனவே கொஞ்சம் பொறுத்துக்கேங்க. கொஞ்சம் வண்டி சீரான வேகத்தில் வழக்கமான வேகத்தில் இயக்கப்படும். பாருங்க, மெரினா பீச் சூப்பராக தெரியுது. இதுதான் மெரினா பீச். கடற்கரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான் போகும். இது வந்து புகழ்பெற்ற மாநில கல்லூரி, வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை மாநில கல்லூரி பல அறிவியல் அறிஞர்களையும் தொழில் மேதைகளையும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கிய ஒரு கல்லூரி. சேப்பாக்கம் புகழ்பெற்ற கிரிக்கெட் ஸ்டேடியம், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அமைந்துள்ள பகுதி. பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் தான் சிதம்பரம் ஸ்டேடியம் பாருங்கள், கிரிக்கெட் ஸ்டேடியம். இங்கு தான் எல்லா கிரிக்கெட் போட்டிகளும், சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்ற ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேடியம். இதை ஒட்டியே போகிறது. குறிப்பாக கிரிக்கெட்டை பார்க்க வருபவர்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளில் இதுதான் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு, அரசு விருந்தினர் மாளிகை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்க. சென்னை தொலைக்காட்சி நிலையம், சிவானந்தா சார் சென்னை தொலைக்காட்சி நிலையம் இங்கே தான் இருக்குது. அப்படியே இந்த அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் இதெல்லாம் சின்னத்தரிப்பேட்டை என்பது மருவி சித்தாதிரிப்பேட்டை ஆனது. டிவி ஸ்டேஷன் பாருங்க.
இதுதான் சென்னை தொலைக்காட்சி. இங்கே தான் நம்ம தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்பாகின்ற ஒரு கேந்திரம். இது அண்ணா சாலை ரோடு ஆரம்பம் பிகினிங். சுதாதரிப்பேட்டை. டிசன்ட் இறங்குது பாருங்க. இது வரைக்கும் மேம்பாலத்தில் இருந்த வண்டி இப்போ கரெக்டாக கீழே இறங்குது. இப்போ பார்க் டவுன் ஸ்டேஷனில் கீழே டிசன்ட் பிகின்ஸ். பார்க் டவுன், பூங்கா நகர், சென்ட்ரல் ரயில் நிலையம், சென்னை மருத்துவக் கல்லூரி, வேதாப்பல் இருக்கு, சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்கு. அதான் இப்போ நம்ம அந்த பூங்கா நகர் டிசன்ட் இறங்கிட்டோம் பாருங்க. இதுக்கு பின்னாடி இருந்தால் சென்னை அரசு பொது மருத்துவமனை, அரசினர் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை நமக்கு இது பின்னால் இருக்குது பாருங்கள். இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காம்பவுண்டு பின்னால் தான் இந்த கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள். இங்கே ஜிஹெச்சுக்கு போகிறவங்க இந்த ஸ்டேஷனில் இறக்கிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பீச் தாமரை ரயில் பாதை போது பாருங்கள். பாருங்கள். ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ட்ரெயின், தாம்பரப்பூர் ட்ரெயின், தாம்பரம் ட்ரெயின் நம்ம கோட்டை ரயில் நிலையத்தை நிகழ்ச்சி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி செக்ரட்டேரியட்டு, பாரிஸ் கார்னர் பக்கத்தில் கெட்டல் சென்னை முதல் இடங்களுக்கு செல்வதற்கு ஒரு சூப்பரான ரயில் நிலையம் சென்னை கோட்டை ரயில் நிலையத்தை நம்ம நெருக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் சென்னை பல் மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் கவர்மெண்ட் டென்டல், சென்னை கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்.
the one and only dental college in தமிழ்நாடு. நமக்கு ஏற்றாப்பல் இருக்குது பார்த்தீங்களா, இது சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே புதிதாக துவக்கப்பட்டுள்ள 3வது 4வது ரயில் பாதை. குறிப்பாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் அனைத்து எக்ஸ்பிரஸ் மற்றும் சரக்கு ரயில்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு ரயில் பாதை. இதுவும் இப்போ தான் ரீசெண்டாக இனாகரேட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டிஃபென்ஸ் பீப்புளுக்காக, பாதுகாப்பு படையினருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இராணுவ குடியிருப்பு. இது வந்து இப்போ திரும்ப சவுருக்கு எழுப்பியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து டிஃபென்ஸ் குவார்ட்டர்ஸ். தோஸ் ஹூ ஆர் பீப்புள் சர்விங் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர் ரிசைடிங் ஹியர். இதெல்லாம் இந்திய அரசின் பாதுகாப்பு துறையில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் வீரர்களுக்கான குடியிருப்பு பகுதி, கண்டோன்மெண்ட் ஏரியா. அது ரிசர்வ் பேங்க் சப்வே, இந்த பாரத ரிசர்வ் வங்கி பக்கத்தில் ரீட்டாப்பில் இருக்க அந்த சப்வே. இது முதல் ரயில்வே கேட்டாக இருந்தது, இப்போ சப்வேவாக மாற்றிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளிங் லைன்ஸ் ஃபார் EMU ட்ரெயின்ஸ் coming to Chennai beach. பரங்கிமலையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர்கள் தாண்டி இப்போ நாம் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை அடைந்து விட்டோம். இது ஒரு முக்கியம். இந்த விளாகை நான் எதுக்கு போடுறேன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், MRTS ட்ரெயினை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குறிப்பாக சென்னை நகருக்கு வருபவர்கள் MRTS பற்றி தெரிந்து கொண்டார்கள் என்றால் போக்குவரத்து ஒரு இடங்களிலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது மிகவும் எளிதாக இருக்கும். ஏன்னா குறைந்த செலவில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம். இதுதான் ஹைதராபாத் செல்ல வேண்டிய சார்மினார் அதிவிரைவு ரயில். இப்போ தாம்பரம் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ எக்மோரில் டெவலப்மெண்ட் ஒர்க் நடக்கிறதுனால இதனுடைய டெர்மினேஷன் ஒரிஜினேஷன் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்னை பீச் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் சென்னை, அதாவது சார்மினார் அதிவிரைவு ரயில். ஹைதராபாத் நகருக்கு செல்லும் சார்மினார் அதிவிரைவு ரயில் ரேக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. இது மார்னிங் இது வந்துருச்சுக்கு. இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு புறப்படும் இங்கேருந்து. இது ஒரு முக்கியமான பழமை வாய்ந்த ஒரு ட்ரெயின். இது பாருங்கள். ஸோ
நம்ம வேளச்சேரியில் இறங்கி நம்ம பயணத்தை நிறைவு செய்து விட்டோம். இப்ப நம்ம இறங்கி நம்மளுடைய பயணத்தை தொடருவோம். இந்த எல்லாரும் இந்த பிளாகை பாருங்கள், பார்த்து உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிட்டு உங்களுடைய இதை பண்ணுங்கள். உங்களை யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க கேட்டுக்கொண்டு விரைவுபடுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார். May I have your attention, please? Train number 4375 from Chennai Beach to Pattabhiram Military Training. Local is on platform number 8.